மரியாதை கிரியாதெல்லாம் இல்லை சார். அண்ணாமலை தான் சார். நீங்கள் சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதர். நான் 30 வருஷமாக நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நானும் டிவியெல்லாம் நடத்துகிறவன் தான், புரியுதா? அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள். அவர்கள் டெல்லியில் பேசிட்டு, நீங்கள் அண்ணாமலை இருந்தவர் நயினார் எனக்கு ரொம்ப நண்பர், என்கிட்ட ரொம்ப பேசுவார். நானும் அவர் எனக்கு இல்லை சார். நீங்கள் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்லை. நான் சொல்கிறது தான், திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த எனக்கு அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆண்டு தான் பழக்கம். எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல் அவரும் ஃப்ராங்காக இருக்கிறது தான், வேறு ஒன்றும் எங்களுக்குள்ளார. அதுமாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு. அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். நாங்கள் ஒன்றும் டெல்லியில் போய் யார்ட்டையும் பேசலை, உங்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். அவரோடு நாங்கள் செயல்பட்டோம். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில் யோசிச்சப்ப. பட் அவங்க கட்சி முடிவு. அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மாவின் தொண்டர்கள், அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது. 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லி தான் நான் வந்தேன். அன்று அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல.